அனைவருக்கும் வணக்கம். இது 3ஆம் வகுப்பு தமிழ் பயிற்சி நூல் பருவம் 3 அலகு 4 நம்மை பற்றி. எழுத்துக்கள் டையில் வர வார்த்தைகள் வடை, கூடை, தை நத்தை, ஆந்தை, லை மலை, இலை, மை ஆமை, எருமை, ரை அவரை, குதிரை. அடுத்து வை போர்வை, அவ்வை, இழையில் கற்றாழை, வாழை, நையில் வர வார்த்தைகள் பானை, யானை. அடுத்து சில எழுத்துக்கள் கை, ngை, சை, ஞை, நை, நை, பை, யை, லை, ரை. இங்கே எழுத்துக்களை கையிலேருந்து நை வரைக்கும் அந்த வரிசைப்படி இணைக்கிறோம். மீன்களில் கொடுத்துருக்காங்க எழுத்து வரிசையை. இப்போ கையிலேருந்து நை வரைக்கும் வர எழுத்துக்களை அதனுடைய வரிசைப்படி கை, ngை, சை, ஞை, டை அந்த வரிசையில் எழுத்துக்களை நை வரைக்கும் இணைச்சிக்கிட்டு வரும். இதுவும் அதே மாதிரி தான். சொல்லி விடுபட்டதை எழுதுவேன். இது நம்ம எப்போயுமே ஒவ்வொரு பயிற்சியிலையும் செய்கிறது தான். அதாவது மெய் எழுத்தும் ஒரு உயிர் எழுத்தும் சேரும்போது உயிர்மெய் எழுத்து உருவாகுது. இக்கு ஐ சேர்ந்தால் கை, இங்கு ஐ சேரும்போது ngை, இச்சு ஐ சேர்ந்தால் சை. இந்த மாதிரி எழுத்துக்களை நம்ம எழுதுகிறோம். இதில் சில எழுத்துக்கள் விடுபட்டிருக்கு. அந்த விடுபட்ட எழுத்துக்களையும் நம்ம அப்படியே நிரப்பிக்கிறோம். அடுத்தது இங்கே கொடுக்கப்பட்டிருக்க படங்களுக்குரிய கடைசி எழுத்தை நம்ம வட்டம் போட்டுட்டு அதை எடுத்து எழுதுகிறோம். குடையினுடைய கடைசி எழுத்து டை, மல்லிகைக்கு கை, தோசை சை, யானை நை, கழுதையினுடைய கடைசி எழுத்து தை, கீரை ரை, தவளை லை, அடுத்து எருமைக்கு மை. அப்போ அந்த எழுத்துக்கெல்லாம் வட்டம் போட்டு அதை எடுத்து இங்கே கீழே கொடுத்துருக்குற பாக்ஸில் நம்ம அதை எழுதணும். அடுத்தது எழுத்துக்களை கண்டுபிடிச்சி எடுத்து எழுதுகிறோம். இங்கே எழுத்துக்களெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வட்டம் போட்டிருக்கோம். இந்த எழுத்துக்களை எடுத்து இங்கே வரிசையாக எழுதிடுறோம். அதாவது என்னென்ன எழுத்துக்கள் பாருங்கள். நம்ம கண்டுபிடிச்ச எழுத்துக்கள் ரை, லை, வை, நை, நை, பை, யை. இப்போ இந்த எழுத்துக்கெல்லாம் வட்டம் போட்டிருக்கோம். அதை எடுத்து இங்கே எழுதிடுறோம். அடுத்து படித்து பார்ப்போம். அலை, இலை, கடை, வடை, யானை, பூனை, அத்தை, நத்தை. அதே மாதிரி தான் கீழே இருக்கிற எழுத்துக்களை இணைச்சி படிக்கிறோம். குகை, குகை, பை, மூ, இட்டை, முட்டை, வீணை, வீணை, சிறு, இத்தை, சிறுத்தை, எலுமி, இச்சை, எலுமிச்சை, ஆமை, ஆமை. இந்த மாதிரி எழுத்துக்களை இணைச்சி படிக்கிறோம். இங்கே எழுத்துக்களை இணைச்சி கீழே எழுதுகிறோம் அந்த படத்துக்குரிய எழுத்துக்களை. இப்போ இது குகை, குகை, குகை. முட்டை, மூ, இட்டை, முட்டை. இது ஆமை. இங்கே சிறுத்தை. அந்த எழுத்துக்களை நம்ம இணைக்கணும். இணைச்சிட்டு கீழே எழுதிக்கிறோம். இது வீணை, எலுமிச்சை. அதே மாதிரி இப்போ இங்கே ஒரு படம் இருக்குது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா இங்கே ஒரே மாதிரி இருக்கிற ஏற்ற அந்த தொடரை நம்ம இணைச்சி எழுதிக்கிறோம். இப்போ இங்கே மழை பெய்தது, வாழை செழித்தது. ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடைய தொடரை இணைச்சி எழுதிக்கிறோம். அப்போ இங்கே கடைக்கு சென்றான், வடை வாங்கினான் அப்படின்றதான் சரியாக இருக்கும் இருக்கு இல்லையா? அப்போ கடைக்கு சென்றான், வடை வாங்கினான். இது குதிரை வந்தது, அவரை தின்றது. இங்கே பூனை ஓடியது, பானைக்குள் புகுந்தது. எழுத்துக்களை இணைச்சி சொல்ல படிக்கிறோம். குதிரை, குதிரை, மூதாலை, முதலை, குடுவை, குடுவை, வாழை, வாழை, தவளை, தவளை, காலுரை, காலுரை, பூனை, பூனை. இங்கே எழுத்துக்களை இணைச்சிட்டு கீழே எழுதுகிறோம். இப்போ இது வாழை, அப்போ வாழை அதை இணைச்சி கீழே எழுதிக்கிறோம். இங்கே காலுரை, இது பூனை, குடுவை, அடுத்தது முதலை, தவளை. நாங்களே படிப்போம். காகம் கடைக்கு சென்றது, வடை வாங்கி வந்தது, முருங்கை மரத்தில் அமர்ந்தது, பச்சை கிளியை பார்த்தது, வடையை பிட்டு தந்தது. இதுவும் படிப்போம், எழுதுவோம். இதுவும் வார்த்தைகள் எல்லாம் நம்ம படிக்கிறோம். படித்து பார்த்துட்டு எழுதி பார்க்குறோம். அப்புறம் கீழே இதை நம்ம படிச்சுட்டு கீழே இருக்கிற கேள்விக்கு விடையளிக்கலாம். கவினுக்கு விளையாட ஆசை, வண்ணத்தாள்கள் வாங்கினான், தென்னங்குச்சிகளை எடுத்தான், பசை, நூல், கத்தரிக்கோல் எடுத்தான், வண்ணத்தாளை வெட்டினான், தென்னங்குச்சிகளை ஒட்டினான், வாளை ஒட்டினான், நூலை கட்டினான், பறக்க விட்டான். அப்போது கவின் எதை செய்தான்? கவின் செய்தது பட்டம். அத்தை வீட்டுக்கு செல்லுவேன், மெத்தையிலே தூங்குவேன், பெரியப்பா வீட்டுக்கு செல்லுவேன், சரிகை சட்டை போடுவேன், சித்தி வீட்டுக்கு செல்லுவேன், அத்திப்பழம் தின்னுவேன், பாட்டி வீட்டுக்கு செல்லுவேன், குட்டி பூனை பார்ப்பேன், அண்ணன் வீட்டுக்கு செல்லுவேன், திண்ணையிலே ஆடுவேன், தாத்தா வீட்டுக்கு செல்லுவேன், சீத்தாப்பழம் பறிப்பேன். இப்போது இங்கே சித்தி என்னும் சொல்லுக்கு தொடரில் இருக்கிற ஒத்த ஓசை சொல் அத்தி. விரும்பியதை எழுதுக. பாட்டி வீட்டுக்கு செல்லுவேன், பாட்டி வீட்டுக்கு செல்லுவேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு விருப்பமானது எழுதிடலாம். நான் இங்கே குட்டி கதைகள் சொல்வேன். அடுத்து நம்ம பாட புத்தகத்தில் வர பாடம் இது 4வது பாடம். அதாவது முயலும் மானும் நண்பர்களாக இருந்தாங்க இல்லையா? அந்த கதையை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நட்பே உயர்வு. முயலும் மானும் நண்பர்கள். மானிடம் நரி வந்தது, முயலுக்கு ஆபத்து என்றது, ஏமாற்றி அழைத்து சென்றது, அதை முயல் பார்த்து விட்டது, வேக வேகமாக மானிடம் ஓடியது, மான் முயலை பார்த்து விட்டது, நரியின் திட்டம் புரிந்துவிட்டது, இருவேறு திசைகளில் ஓடின, நரிக்கு மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா குழப்பம் வந்தது,
இருவரையும் கோட்டை விட்டது, நண்பர்கள் ஓடி தப்பித்தனர். இது அந்த கதை. இந்த கதையில் இந்த பகுதியிலிருந்து கேள்விகளை கொடுத்துருக்காங்க. முதல் எழுத்தை மாற்றினால் கிடைக்கும் சொல்லை எடுத்து எழுதுக. முதல் எழுத்தை மாற்றணும். இப்போ மீன், இதனுடைய முதல் எழுத்து வந்து மீ, இதை மாற்றினா மான். வட்டம், இந்த முதல் எழுத்தை மாற்றும் போது திட்டம். வயல், இதில் இந்த முதல் எழுத்தை மாற்றினா முயல். கரி, இந்த முதல் எழுத்தை மாற்றும் போது நரி. இப்போ இந்த கதையில் நண்பர்களாக இருந்தவர்கள் வந்து முயலும் மானும். நரிக்கு என்ன குழப்பம் ஏற்பட்டது? நரிக்கு வந்து மானை பிடிப்பதா முயலை பிடிப்பதா என்று நரிக்கு குழப்பம் ஏற்பட்டது. யாரை முதல்ல பிடிக்கிறதுன்னு தான் நரிக்கு குழப்பம் ஏற்பட்டது. அடுத்தது நாங்களே உருவாக்கவும். இப்போ முயலும் இங்கே ஒரு நாய்க்குட்டியும் பேசிக்கிறாங்க. அவங்க என்ன பேசியிருப்பாங்க அப்படின்னு நம்முடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நாம் இங்கே எழுதிக்கிறோம். முயல் என்ன சொல்லியிருக்கோம்? பந்து விளையாட நான் வரட்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரியும், அதுக்கு நாய் வந்து வா சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நாய்க்குட்டி. இதே மாதிரி நம்முடைய கற்பனைக்கு ஏற்ற மாதிரி நாம் இங்கே எழுதிக்கலாம். இப்போ கோழி வந்து ஏன் படுத்திருக்கிறாய், என்ன ஆனது அப்படின்னு கேட்குது. அதுக்கு கரடி வந்து சோர்வாக இருக்கிறது, ஓய்வு எடுக்கிறேன். அடுத்து இங்கே வந்து மீன் என்ன சொல்லியிருக்கோம்? கொக்கு வந்து மீனை பிடிக்க போது, அப்போ என்னை சாப்பிடாதே விட்டுவிடு அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு கொக்கு வந்து சரி ஓடு, நான் வேறு மீன் பிடித்து கொள்கிறேன் அப்படின்னு கொக்கு சொல்லியிருக்கலாம். இங்கே வந்து நாய் மேலே பூனை வந்து படுத்துட்ருக்கு. அப்போ பூனை என்ன சொல்லுது? இங்கே நாய் வந்து கண் திறந்து பார்க்குது. அப்போ பூனை கேட்குது, நான் தூங்க போகிறேன். பூனை சொல்லுது, நான் தூங்க போகிறேன், நீ தூங்கலையா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கோம். அதுக்கு நாய் வந்து எனக்கும் தூக்கம் வருகிறது, நானும் தூங்க போகிறேன் அப்படின்னு நாய்க்குட்டி சொல்லியிருக்கலாம். அடுத்து இங்கே வந்து சிங்கராஜா, அதாவது சிங்கமும் குரங்கும் இருக்குது. சிங்கத்து மேலே குரங்கு ஏற பார்க்குது. அப்போ குரங்கு சொல்லுது, சிங்கராஜா உங்கள் மேல் ஏறிக்கொள்ளவா அப்படின்னு கேட்குது. அதுக்கு சிங்கம், வா நண்பா பயப்படாமல் ஏறிக்கொள் அப்படின்னு சிங்கம் சொல்லுது. அடுத்தது அகிலன் மரம். இப்போ இவன் வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி இதை பேக் பண்ணி வச்சுருக்கான் இல்லையா? கோடாரியை பரிசு கொடுக்கறதுக்காக வச்சுருக்கான். இது வந்து பழங்களை பரிசு கொடுக்க வச்சுருக்கு. அப்போ நான் உனக்கு கோடாரியை பரிசாக தருகிறேன் அப்படின்னு அகிலன் சொல்கிறான். மரம் என்ன சொல்லுது? நான் உனக்கு பழங்களை பரிசாக தருகிறேன் அப்படின்னு மரம் சொல்லுது. விடையளிப்பேன். ஆடிக்கொண்டு, இது பிரித்து எழுதும்போது ஆடி கூட்டல் கொண்டு. தேடிக்கொண்டு பிரித்து எழுதினால் தேடி கூட்டல் கொண்டு. மகிழ்ச்சியுடன், இது பிரித்து எழுதினா மகிழ்ச்சி கூட்டல் உடன். அப்போ அதுதான் சரியானது. இப்போ இதில் சரியான கூற்றுக்கு டிக் அடிக்க சொல்கிறாங்க. நரி மானை பிடித்து விட்டது, மானை பிடிக்கல. முயலும் மானும் நண்பர்கள், அப்போ அது வந்து சரியானது. முயலும் மானும் தப்பிக்கவில்லை, தப்பிச்சிட்டாங்க, அப்போ அது கிடையாது. நரி மானை அழைத்து சென்றது, சரி. நரிக்கு குழப்பம் ஏற்பட்டது, அதுவும் சரி. நரி முயலை பிடித்து விட்டது, இல்லை பிடிக்கல, அப்போ அது டிக் அடிக்க தேவையில்லை. இப்போ அடுத்து படித்தல் படிக்கட்டு. ஒரு நிமிடத்தில் குழந்தைகள் எவ்வளோ நேரம் படிக்கிறாங்க அப்படின்னு நேரத்தை கொடுத்து அந்த ஒரு நிமிடத்தில் எத்தனை வார்த்தைகள் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை படித்து இங்கே எழுதுகிறோம். அடுத்து வந்து சிந்திப்போம், விடையளிப்போம். தொடர்களை எல்லாத்தையும் படிச்சுட்டு, இந்த தொடர் எல்லாத்தையும் படிச்சுட்டு கீழே இருக்கிற எழுத்துக்களுக்கு விடையளிக்கலாம். எழுத்துக்களுக்குள் ஓட்டப்போட்டி நடந்தது. எல்லா எழுத்துக்கும் ஓட்டப்போட்டி நடந்தது. முதலிடத்தை பெற்றது குறில் எழுத்து. முதல் எழுத்தை பெற்றது வந்து ஃபஸ்ட் பிளேஸு. முதல் இடத்துல வந்தது வந்து குறில் எழுத்து, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். குறில் எழுத்து தான் ஃபஸ்ட் பிளேஸில் வந்தது. இரண்டாம் இடத்தை பிடித்தது மெய்யெழுத்து. ரெண்டாவது இடத்துல வந்தது வந்து மெய்யெழுத்து. மூன்றாவது இடத்தை பிடித்தது நெடில் எழுத்து. நெடில் வந்து மூன்றாவது இடத்தை பிடிச்சிருச்சு. இப்போது மூவரும் வரிசையாக நின்றனர். புதிய சொல் உருவாகியது. அந்த சொல் எந்த சொல்? இதுதான் கேள்வி. அப்போ இதை வந்து முதலிடம் இல்லையா? இப்போ இதில் வந்து குறில் எழுத்து எது இருக்குது? பாவும் ஆவும் தான் குறில் எழுத்து. அப்போ இது வந்து பூ நெடில் எழுத்து, அப்போ இது வராது இதில். அப்போ இந்த சென்டென்ஸ் கிடையாது, இங்கே ரிஜெக்ட் பண்ணிட்டோம். அப்போது இரண்டாம் இடத்தை பிடித்தது மெய்யெழுத்து, ரெண்டுமே மெய்யெழுத்தாக தான் வருது. அடுத்து மூன்றாம் இடத்தை பிடித்தது வந்து நெடில் எழுத்து தான் மூன்றாவது இடத்தை பிடிச்சிச்சு. அப்போ மூன்றாம் இடத்துல தூ மா, இது வந்து குறில், அப்போ இது கிடையாது. மா, இதுதான் வந்து நெடில். அப்போது இந்த வரிசை தான் சரியானது. குறில், மெய்யெழுத்து, நெடில். அப்போ அது வந்து அம்மா. அடுத்து வந்து விடை தேடவா விளையாடவா. ஒரு எழுத்தை நிரப்பி இரண்டு சொல், அதாவது ஒரு எழுத்தை நம்ம போட்டால் ரெண்டு புதிய சொற்கள் நமக்கு கிடைக்கும். தை போட்டால் நத்தை, அத்தை. இங்கே டையை போட்டால் முட்டை, அட்டை. வை போட்டால் குடுவை, பறவை. இங்கே ரையை போட்டால் குதிரை, அவரை. எழுத்துக்களை மெய்யெழுத்தை நிரப்பி வார்த்தைகளை உருவாக்குறோம். எலுமிச்சை, சிறுத்தை, சுரைக்காய், பச்சை கிளி. அதே மாதிரி கீழே வந்து நெடில் எழுத்துக்களை போடுறோம். கடைக்கு காகம் சென்றது, வடை வாங்கி வந்தது, பச்சை கிளியை பார்த்தது. ஒரே தொடரை தான் எல்லாத்துலேயுமே வருது, எல்லா வரிசையிலையுமே. அப்போ அதை என்ன தொடர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். சித்தி வீட்டுக்கு செல்வேன் அப்படின்ற தொடர் தான் அது. சித்தி வீட்டுக்கு செல்வேன், அத்தி பழம் தின்னுவேன். பாட்டி வீட்டுக்கு செல்வேன், குட்டி பூனை பார்ப்பேன். அண்ணன் வீட்டுக்கு செல்லுவேன், திண்ணையிலே ஆடுவேன். அப்போ அந்த தொடர் வந்து வீட்டுக்கு செல்வேன் அப்படின்ற தொடர் தான் இந்த 3 விடுபட்ட இடங்களுமே வருது.
அடுத்தது சிட்டுவும் நானும். சிட்டு வந்து மகிழ்ச்சியாக இருந்த நேரம் வந்து பிடித்த உணவு கிடைத்த போது, அதாவது என்ன நடந்ததா அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி என்ன செயல் நடக்கும்போது அது கோபமாக இருந்தது, எந்த செயலுக்காக அது வருத்தப்பட்டது, எந்த செயலுக்காக அது அழுது கொண்டிருந்தது, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி நம்முடைய நேரம், நம்முடைய மகிழ்ச்சியான நேரம், கோபமான நேரம், வருத்தமான நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம், எதனால் நமக்கு மகிழ்ச்சி அப்படின்றது நாம் இங்கே எழுதுகிறோம். அப்போது மகிழ்ச்சியாக இருந்த நேரம், எனக்கு புதிய உடை பொம்மை வாங்கி தரும்போது, பாட்டி வீட்டுக்கு செல்லும்பொழுது, அதெல்லாம் மகிழ்ச்சியான நேரம். கோபமாக இருந்த நேரம், நான் எப்பெல்லாம் கோபமாக இருந்தேன், யாரேனும் என்னை திட்டும்போது, வீண் பழி என் மேல் சுமத்தும் போது என் கோபம் வரும் இல்லையா. அதே மாதிரி வருத்தமாக இருந்த நேரம், எப்பெல்லாம் நான் வருத்தமாக இருப்பேன், நான் விரும்பியது கிடைக்காமல் போகும்போது, என் நண்பர்கள் என்னுடன் சண்டையிடும் போது நான் வருத்தமாக இருப்பேன், இல்லை வருத்தமாக இருந்த நேரம். அழுது கொண்டிருந்த நேரம், எப்போ நான் அழுதுட்ருப்பேன், அப்பா அம்மா என்னை திட்டும்பொழுது, அப்பா அம்மா திட்டினா அழுவோம். அதே மாதிரி வீட்டு பாடம் செய்யாமல் பள்ளி செல்லும் பொழுது, இதெல்லாம் நான் அழுது கொண்டிருந்த நேரம். இந்த மாதிரி நம்முடைய நேரம் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இங்கே எழுதிக்கிறோம். நானே செய்வேன். படத்துக்குரிய சரியான தொடரை டிக் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து வெள்ளம், வெள்ளத்தில் கட்டெரும்பு, அப்போ வெள்ளத்தில் கட்டெரும்பு. இப்போது இங்கே நடுவில் இருக்கிற எழுத்தை, இந்த சுற்றி இருக்கிற எழுத்துக்கள் இருக்குது, இதை வச்சு நம்ம புதிய வார்த்தைகளை உருவாக்குறோம். சீலை, சிலை, கலை, தலை, மலை. அதே மாதிரி இப்போ இந்த உரையாடலை படிச்சுட்டு கேள்விக்கு விட எழுதிக்கிறோம். மகிழினி சொல்கிறா, நான் நினைத்ததை நீ கண்டுபிடி பார்க்கலாம். முகிலன் சொல்கிறான், சரி குறிப்பை சொல் கண்டுபிடிக்கலாம். மகிழினி என்ன சொல்கிறா, வளைந்து இருக்கும், வானில் இருக்கும், அது பல வண்ணங்களில் இருக்கும், அது என்ன அப்படின்னு கேட்குறான். முகிலன் அப்போ கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா, அப்போ அது என்னது, அது வானவில். வானத்தில் இருக்கும், பல வண்ணங்களில் இருக்கும், வளைந்து இருக்கும், அப்போ அது வந்து வானவில். அதே மாதிரி படித்து விட எழுதுக. வாணியும் அவள் தோழிகளும் ஓடி பிடித்து விளையாட வெளியே வந்தார்கள். ஆனால் அவர்களால் விளையாட முடியவில்லை. ஏன்? வெளியே வந்துட்டாங்க விளையாடலான்னு, ஆனால் விளையாட முடியல. ஏன்னா விளையாட்டு பொருட்கள் இல்லை, கிடையாது, ஓடி பிடிச்சி தான் விளையாடுறாங்க. வாணி தனியாக வந்தால் இல்லை, வாணியும் அவள் தோழியும் தான் வந்தாங்க. அப்போது மழை பெய்து கொண்டிருந்தது. மழை பெஞ்சால் வெளியில் விளையாட முடியாது, மழை பெய்து கொண்டிருந்தது அப்படின்றது சரியானது. பத்தியை படித்து விடையளிக்க. மான் தனியாக இருப்பதை பார்த்தது நரி. அது மானின் அருகில் வந்தது. மான் பயந்து ஓட பார்த்தது. நில், உன் நண்பனுக்கு ஆபத்து. முயலின் நண்பன் நீதானே, அதனால் தான் உன்னிடம் சொல்ல வந்தேன் என்றது நரி. அப்படியா, என்னை உடனே அழைத்து செல் என்றதும் நரி அழைத்து சென்றது. இதுதான் அந்த பத்தி. இதுலேருந்து கேள்விகளை பார்க்கலாம். முயலின் நண்பன் யார்? முயலின் நண்பன் வந்து மான். பத்தியில் இடம்பெற்றுள்ள தொடர், இதில் இடம்பெற்றுள்ள தொடர் வந்து நில், உன் நண்பனுக்கு ஆபத்து அப்படின்றது அந்த பத்தியில் கொடுத்துருக்காங்க. என்னை உடனே அழைத்து செல் என்று கூறியது யார்? என்னை உடனே அழைத்து செல் என்று கூறியது மான். மான் தான் வந்து நரிக்கிட்ட சொல்லுது, என்னை உடனே அழைத்து செல் அப்படின்னு. நன்றி.